பெறுவதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். கிறிஸ்துவினாலே நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. 100%. முடியாதுல்ல. ஜேஇயில் 99% வாங்குறது முடியுமா? பண்ண முடியும். நீங்கள் விசுவாசித்தால் என்ன சொல்கிறார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னால் முடியாதுங்க, அதெல்லாம் எவ்வளோ முடியாது. இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப தான் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கட்டும். கடுகு விதையளவு விசுவாசமாவது உங்களிடத்தில் இருந்தால் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா போய் விழுந்துடும். உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. யூ ஆர் காட்ஸ், நீங்கள் தெய்வங்கள். சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் தேவர்கள் என்று நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் அற்ப மனிதர்களைப் போல சாவீர்கள் அப்படிங்கிற. உள்ளபடியே நீங்கள் தேவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எத்தனையோ முறை அவர் நன்மைகளை செய்தார். மறுபடியும் உங்களுக்கு என்ன, கடவுளை நான் நேராக பார்த்தா தான் நம்புவேன். விசுவாச குறைவு. உடனே ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை கும்பிட்றாங்க, ஒரு சிலையை செஞ்சு அதை கும்பிடணும், ஒரு ஃபோட்டோவை செஞ்சு நான் பார்த்து தான் கும்பிடுவேன். அதுக்கு சில பேர் நம்ம போதகர்களே என்ன சொல்கிறாங்க, இதில் என்னங்க இருக்குது? மக்களுடைய ஒரு அறியாமை, மக்களுடைய மனசு அந்த சிலுவையை பார்த்தா தான் அவங்களுக்கு கும்பிடணும் போல தோணுது. அதனால் சிலுவையை கும்பிட்றது தப்பு கிடையாது. அப்புறம் சிலுவைக்கு கீழே 2 மெழுகுவர்த்தி வச்சு ஒரு பூவை போட்டோம்னா அவங்களுக்கு மனசு திருப்திக்கு ஏதோ பண்ணுறாங்க, கடவுளை தான் நம்புகிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி ஒன்று வந்துச்சுல்ல சிலுவை பக்கத்தில், அதை வச்சு சாமி கும்பிடுவோம். ஏசு ஆட்டுக்குட்டியை தூக்குன மாதிரி நிற்பார்ல, அது சிலையை வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவோம். அப்புறம் ஏசு கிறிஸ்து அம்மாவை பூஜை பண்ணுவோம், அப்பாவை பூஜை பண்ணுவோம். தேவனுடைய மகிமையை ஜீவனில்லாத விக்கிரகங்களுக்கு சமமாக்கினார்கள். பவுல் இப்போ இன்னைக்கு பிலிப்பியரில் என்ன சொல்கிறார்? தேவனுடைய மகிமைக்கென்று நீங்கள் வாழ வேண்டும், இதுதான் முக்கியம். அப்பொழுது நீங்கள் வெற்றிகரமானவர்களாக இருப்பீர்கள். வெற்றி என்றால் என்ன? உங்களை எதிர்த்து எவருமே எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் நினைத்தது தேவனுக்குள் நடக்கும். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விருப்பம் இருக்கு இல்லையா? தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தினாலே விருப்பங்களையும் எண்ண செய்கைகளையும் நம்முடைய மனதிலே தோற்றுவிக்கிறார். அவைகள் தேவனுக்கு விரோதமாக இல்லாத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி டைட்டில் என்னென்னா, யூ கேன் வின். வாட் டஸ் ஜாப் ஸ்டோரி மீன் டு பிலீவர்ஸ் டுடே? யோபுவுடைய கதையை நீங்கள் படிக்கிறீங்கல்ல, அவருடைய கதை இன்றைக்கு இருக்க விசுவாசிகளுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? இட் மீன்ஸ் தட் சம் ஆஃப் த ட்ரையல்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் காஸ்ட் டைரக்ட்லி பை சாட்டனிக் அப்போசிஷன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பல சோதனைகளிலே சில சாத்தானுடைய எதிர்ப்பினாலே நேரடியாக உண்டாகிறது. நாம் சாத்தான் நம்மளை எதிர்த்து கிரியை செய்கிறார். நேற்று படித்தோம்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரிகளோடும் வானமண்டலங்களில் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் பார்ட் ஆஃப் தி ட்ரையல்ஸ் ஆர் ஃப்ரம் சாட்டனிக் அப்போசிஷன் டைரக்ட்லி காஸ்ட். God permits Satan to try his children, but he always limits the extent of the enemy's power. சாத்தானை சோதனை பண்ணிட்டோம் அப்படின்னு தேவன் அனுமதிக்கிறார். சிலையெல்லாம் நம்ம போய் கும்பிட போகிறோம், விக்கிரக ஆராதனையை நாங்கள் ஒரு கண்ணுக்குட்டி, தங்க கண்ணுக்குட்டி செஞ்சு நாங்கள் சாமி கும்பிட போகிறோம், பேசாமல் இருப்பார். தேவன் ஒரு சுதந்திரத்தை கொடுக்குற தேவன். எப்போதும் கடிந்து கொள்ளார், அவர் என்றைக்கும் கோபம் கொள்ளார் அப்படின்னு சங்கீதத்தில் ஒரு நம்ம பிள்ளையை வளர்க்குறோம். கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த ஒரு சொல்லல, காலை நேராக வை, இந்த பக்கம் திரும்ப, அது சாப்பிடாத, நேராக உட்காரு, அங்கே போக, இது இப்படி, அங்கே ஜாக்கிரதை, பந்து போடாத, ஷூ போட்டுக்கோ, ஷூவில் அழுக்கு தொடச்சிக்கோ, பாத்ரூமில் போகாது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் கடுப்பாகாது? ஒரு பிள்ளைக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கணும். ஆனால் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்மளும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகள் தவறான பாதைகளை போகும்போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அம்மா இது சரியாக இருக்காது, வேண்டாம் சொல்லிக் கொடுப்போம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கோ. அங்கே போனால் கீழே விழுந்துருவேன், சாக்கடையில் விழுந்துருவேன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் வேலையை பாருங்கள். அப்புறம் சாக்கடைக்குள்ளே போய் விழுந்த பிறகு, ஐயா சாக்கடை தூக்கி விடுங்க, நான் அப்பயே சொன்னேன்லப்பா, சரி 2 நாள் சாக்கடைக்குள்ளே கடை,
அப்புறமா இழுத்துட்டு வர. அந்த நாட்கள் நமக்கு வாழ்க்கையில் நாம் தோற்று போன நாட்கள் நமக்கு வீண். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டு, நம்ம தோற்று போகிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். இதான் பிரச்சனையே. அப்போது ஆண்டவர் சொல்வதை கேட்காமல் போவதற்கு சாத்தான் பல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பான். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தினால் மாட்டிக்கிறோம். அதான் பிரச்சனையே அங்கே. அதனால் தேவன் சாத்தானிடம் வந்து சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். டு ட்ரை ஹிஸ் சில்ட்ரன், பட் ஹி ஆல்வேஸ் லிமிட்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் எனிமீஸ் பவர். இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை படித்தா தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அதற்கு தக்கபடி நீங்கள் நடந்தால் நிச்சயமாக 100% யூ வில் வின். எவ்வளோ பெரிய சோதனைகளாக இருந்தாலும் சரி. ஏன்னா சாத்தானையோட பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். சாத்தான் கொடுக்குற சோதனைகள் எப்படி இருக்கும்? எதால கத்தி எடுத்துகிட்டு வந்து டிஷிம் 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 சண்டை போடுவானா? சாத்தான் எப்படி வருவான்? கருப்பாக வருவான். 2 கொம்பு இருக்கும், கையில் கத்தி இருக்கும், பல்லெல்லாம் ஏன்னு கட்டிட்டு உங்களோட சண்டைக்கு வருவோம். அப்படியா? ரொம்ப அழகானவனாக இருப்பான். ஹீ இஸ் த ஸ்கீமர். நம்ம என்ன வாழ்க்கையில் இதெல்லாம் என்னம்மா ஒரு விஷயம்? எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நம்ம அருமையாக பழகுங்க எல்லாரோடையும். அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லாம் நல்லா இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஒருத்தவங்கள கட்டி பிடிச்சி நல்லா பழக வேண்டியதானே. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அசுத்தங்களை நம்முடைய மனதிலே கொடுப்பார். நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லோரும் டிவி பார்க்குறாங்க, ஜாலியாக நம்ம டிவி பார்ப்போம். எல்லோரும் விளையாடுறாங்க, நம்ம விளையாடுவோம். ஒரு 2 நாள் விளையாண்டா கெட்டு போயிடுவோமா? அப்போ முக்கியமான எக்ஸாமினேஷன் இருக்குது. 3 நாள் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. எல்லாரோடையும் சந்தோஷமாக பழகி நல்லது தானம்மா, எல்லாரோடையும் அனுசரித்து வாழணுமா இல்லையா? அப்படி வாழுங்க நீங்கள் அப்படின்னு. நாளைக்கு எக்ஸாமினேஷன். இன்றைக்கி பூரா உங்களுக்கு சந்தோஷத்தில் திளைத்து இருந்தீர்களா? எப்படி இருக்கும்? கல்யாணம் வரப்போகுது. சம்பாதிச்சு கொஞ்சமாவது சேர்த்து விட ஒரு கல்யாணம் நம்ம நடத்தணும். பொண்ணு பார்க்க போகணும். குறைந்த அளவு சம்பாத்தியமாவது உனக்கு வேணும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். என்கிட்ட காசு இல்லை. டெய்லி குடிக்க வேண்டியது 1200 ரூபாய்க்கு. ஊரில் போய் திரிய வேண்டியது. அப்புறம் எப்படி திருமண நாளுக்கு ஒரு மனைவியாக வரப்போளவுக்கு காசு வேண்டாமா? இப்படி தான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. ஆனால் நீங்கள் அதற்கு எதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? சாத்தான் உங்களை எப்படி சொல்கிறான்? என்னங்க அது சந்தோஷமாக இருக்கிறது தப்பாங்க? நல்லா சாப்பிட்றோம், நல்லா சந்தோஷமாக எல்லா பேரும் மாதிரி இந்த உலகத்தை அணிவிக்கிறது தப்பா? தப்பு கிடையாதுங்க. உலகத்தை அணிவிக்கிறது தப்பே கிடையாது. இயேசு அதான் சொன்னேன். உடனே ஒரு இயேசுவை பற்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுகிறவராகவும் மதுபானம் பண்ணுகிறவராகவும் வந்தார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குங்க. இயேசு கிறிஸ்துவே மதுபானம் குடித்தார். இயேசு கிறிஸ்துவே நல்லா சாப்பிட்டார். நம்ம நல்லா சாப்பிட்டு மதுபானம் குடித்து சந்தோஷமாக இருக்கிறது தப்பா? நீங்களே சொல்லுங்கள். பைபிளில் போட்டிருக்கா? இப்படி தான் சாத்தான் உங்களுக்கு ஸ்வீட்டாக காட்டுவான் உலகத்தை. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, அது தப்பு கிடையாது, வாங்க நம்மளும் குடித்து பண்ணுவோம், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். அப்போது உங்களுடைய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற உங்களுடைய டார்கெட் என்னாச்சு? இதை நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்டிங்கன்னா, எப்பா அது தேவனுக்கு இது மாதிரி செஞ்சேன்னா நீ போய் பிரச்சனையில் மாட்டுவ, அடுத்து என்னான்னு யோசி, இது அடுத்த ஸ்டெப்பு என்ன ஒரு நிமிஷம் யோசனை பண்ணவே விட மாட்டான். யோசனை பண்ணிங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. இப்படி நேரடியாக வருகிற சாத்தானுடைய சோதனைகளையும் அவர் அனுமதிக்கிறார். அதற்கென்று ஒரு எல்லையை வைக்கிறார். நீங்கள் அதிலே தேவனை தேடுகிறீர்களா என்று பார்க்கிறார். எப்போ பார்த்தாலும் சட்டு நட்பு இந்த பக்கமா அந்த பக்கமான்னு சொல்லவே மாட்டார். அந்த அளவுக்கு அன்புள்ள தந்தையாக இருக்கிறார். When you find yourself in the fire, remember that God keeps his gracious hand on the thermostat. பயங்கரமான உலையில் கிடக்குறீங்க. ஐயோ எப்பக்கத்தில் நெருக்கமாக இருக்கேன், நான் என்ன செய்கிறது, இவ்வளோ சோதனைகளில் வந்து சிக்கிக்கொண்டேனே அப்படின்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த சூட்டை குறைக்கிற கையே ஆண்டவர் இடத்துல இருக்கிறது. உங்களுக்கு என்ன வந்தாலும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல போகிறீர்களா என்பதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வெரி கிரேட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எப்பொழுது பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை தேடுகிறீர்களா என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவரை தேடுகிறீர்களா? அவரிடத்திலே போய் பார்க்குறீங்களா? சோதனைகள் கட்டாயம் வரும். சோதனைகள் வருவது கூடாத காரியம். சோதனைகள் நிச்சயமாக உண்டு. டெய்லி எக்ஸாமினேஷன் உண்டு. நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட அடுத்த பதவிக்கு போனால் யூ மஸ்ட் ஹாவ் எக்ஸாமினேஷன்ஸ், யூ மஸ்ட் ஹாவ் ஃபர்தர் ஸ்டடீஸ், யூ வில் பி அனலைஸ்ட் இன் யுவர் ஒர்க்.
நீங்கள் எல்லாம் ஒர்க்கை முடிச்சிட்டிங்க, ஹவ் யூ ஹேவ் பெர்ஃபார்ம்டு உடனே பார்ப்பாங்க. லோகு ஹேஸ் பெர்ஃபார்ம்டு வெல், ஸோ ஹி மஸ்ட் ஹேவ் சம் ப்ரொமோஷன்ஸ் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க, ஹவ் யூ பெர்ஃபார்ம். எப்போ பார்த்தாலும் லைஃப்பில் அன்டில் த எண்ட் யூ வில் ஹேவ் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். இப்போ நாங்களே டியூட்டியெல்லாம் முடிக்க போகிறோம். இட் ஹாஸ் பீன் 29 years now, பட் ஸ்டில் வி வில் பி அனலைஸ்ட். அவர் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி செக்ட் எவ்ரி மந்த். உடனே கொஸ்டின் பண்ணுவாங்க, ஏன் நவ் ஒய் யூ ஹேவ் பர்ஃபார்ம்டு லெஸ்ஸர், வாட் ஹேப்பன். இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி சோதனைகள் உங்களுக்கு வராமல் போவது கூடாத காரியம். சோதனைகள்லாம் அழகான சோதனைகளாக வரும். தாழம்பூக்குள்ளே தான் பாம்பு இருக்கும் இல்லையா? ரோஜாப்பூக்கு பின்னாடி தான் முள் இருக்கும். எவ்ரி திங் வில் பி பியூட்டிஃபுல் பிஹைண்ட் விச் தேர் வில் பி அ ஹூக். பி கேர்ஃபுல். Satan wants us to get impatient with God. For an impatient Christian is a powerful weapon in the devil's hand. பொறுமை இல்லை என்றால் நீங்கள் சாத்தானுடைய கையில் இருக்கிற வலிமையான ஒரு ஆயுதமாக மாறிப்போகிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். ரொம்ப முக்கியம். நான் கர்த்தருக்கு தான் பயந்துருந்தேன், ஒன்றுமே நடக்கலை, ஒரு ஆசீர்வாதமே எனக்கு வாழ்க்கையில் இல்லை, என்ன இதுக்கு நான் கர்த்தருக்கு பயப்படணும், இப்படி கர்த்தரை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவனாலே ஆசீர்வாதம் பெற்று சொல்ல முடியாத உயரத்துக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எக்ஸாமினேஷன் வருது, எவ்வளோ நேரம் தாங்க படிக்கிறது? ஒரு வருஷம் பூரா படிப்பாங்களா? நைட்டு பூரா படிக்க வேண்டியிருக்கு, காலையில் சீக்கிரம் 4 மணிக்கு எழுந்துச்சி படிக்க வேண்டியிருக்கு, எப்போ பார்த்தாலும் படித்தா எழுத எடுக்க வேண்டியிருக்கு. என்ன பொழப்பு இது? எல்லாம் அவன் சந்தோஷமாக தெரிஞ்சிகிட்டு இருக்கான். நல்லா படித்தவெல்லாம் நல்ல பொசிஷனுக்கு போயிடும். பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தவன் 30 வயசில் சந்தோஷமாக இருப்பான். பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுமதிக்காதவன் 30 வயசில் கூலி வேலைக்கு போவான். இதெல்லாம் நடக்குது. நீங்கள் படிக்கிற காலங்களிலே உங்களுடைய கவனத்தை உண்மையாக செலுத்தினால், சோதனைகளை சகித்தால், பரீட்சைக்கு கஷ்டப்பட்டு பரீட்சைக்கு எழுதி நீங்கள் ஒரு நிலைமைக்கு வந்து வேலைகளை உரிய வேலைகளை தேடி வேலை உடனே வந்து, சார் வீட்டில் யார் இருக்கா, இந்தாங்க சார் உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு சம்பளத்துக்கு ஒரு வேலை தரேன் சார், போங்க சார் அப்படின்னு கொடுப்பானா? நம்ம தான் தேடணும். அந்த உரிய காலங்கள் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருத்தலும் கர்த்தருக்கு பயப்படுதலும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது 2ல் தான் விசுவாசம் இருக்குது. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள். அந்த பொறுமை இல்லைன்னா சோழி முடிஞ்சிச்சு, நீங்கள் சாத்தானுடைய ஆயுதமாகவே மாறிவிடுவீர்கள். Satan wants to get us impatient with God. என்னென்ன நீங்கள் எவ்வளவு ஊக்கமாக ஜெபிக்கிறீங்க, டெய்லி பைபிள் படிக்கிறீங்க, ஆண்டவரே நம்பி இருக்கிறீங்க, ஆலயத்தில் வேலை பார்க்குறீங்க, தேவனுக்கென்று ஊழியக்காராக இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதமே வரலையே. தேவன் நல்லவர்னா நேரம் உங்களை ஆசீர்வச்சிருக்கணும்லங்க. என்ன நீங்கள் ஏசுகிட்டே போய் சொல்கிறான், 40 நாள் பசியாக இருந்திருக்கீங்க, இந்நேரம் கரெக்டாக 2 ஆளை விட்டு டிஃபன்லாம் வச்சு நோன்பு கஞ்சிலாம் வச்சு ரெடியாக இருந்திருக்கணும்லங்க. என்ன கடவுள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் உங்கள் அப்பா சரியாகவே கவனிக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படி கையை நீட்டினீங்கன்னா அந்த கல்லெல்லாம் ரொட்டியாக மாறிடும், அப்படியே சாப்பிட்லாம். வேத வசனத்தில் கூட போட்டிருக்கு பைபிளில். அதனால் நீங்கள் பண்ணலாம். நல்ல விஷயம் தானே. அவன் ஏதாவது பொய் சொன்னானா? எவ்வளோ அருமையான நம்ம மேலே பாசமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஏசு பசியாக இருப்பார்னு தெரியும். உள்ளபடியே இந்த நேரத்துக்கு நோன்பு கஞ்சியில் 3 டம்ளரில் வச்சுருக்கணும். பிதாவாகிய தேவன் வச்சுருந்து, தம்பி நீ 40 நாள் பசியாக இருந்திருக்கப்பா, உடனே சாப்பிடு தங்கம் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அன்புள்ள அப்பாவாக இருந்தால் கொடுக்கவே இல்லைங்க. அவர் எந்திச்சு வராரு, 40 நாள் பசியாக இருந்து கம்முன்னு இருக்கார், சாத்தான் அனுப்புகிறாரு. எவ்வளோ கொடுமையாக வருங்க. எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். சாத்தான் தான் நல்லவன். அவன் வந்து சொல்கிறான், பார்த்தீங்களா, இதாங்க உலகம், எவ்வளோ நல்லது செஞ்சீங்க அவங்க குடும்பத்துக்கு, உங்களை ஏதாவது மதிச்சானா? நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் காலில் வந்து விழுந்திருக்கணுமா இல்லையா? உங்களால் நன்மையை பெற்றவன் 4 வருஷம் அவனுக்கு நீங்கள் சோறு போட்டீங்க, கடைசியில் உங்களுக்கு எதிராக வேலை பார்க்குறான் பார்த்தீங்களா? அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்க. அதான் அவன் உலகத்தில் நல்லதுக்கு எங்கெங்கே காலம் இருக்குது. நமக்கு ஃபேவராக பேசுவான், நம்ம 2 குடும்பத்துக்கு நடுவில் பகையை உண்டாக்குவான். அது மாதிரி இயேசுக்கிட்ட போய் சொன்னான், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பகையை உண்டாக்குறான், நீங்கள் வானத்துலேருந்து குதிங்க, அப்படியே தூதர்கள் வந்து அப்படியே உங்களை தாங்கிட்டு போவாங்க. என்ன சொல்ல வரான்? நான் சொல்கிறது நீ கேளுன்னு சொல்ல வரான். அங்கே தான் பின்னாடிக்கு ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். உன் பிதாவாகிய தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக. இந்தமாரி கேள்வியெல்லாம் கேட்டு சோதிக்காத பேசாமல் போயிடு. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ சாத்தானுடைய பேஷண்ட் பொறுமையாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் சொல்லியாச்சுல,
அவர் வானத்தையே வில்லாக உழைப்பார். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டே மாற்றிட்டார் எங்களுக்காக. சம்பளம் போட மாட்டேன்னா, போடாட்டப்போ உனக்கு என்னடா வேணும், சம்பளம் வேணும், இந்தா தரேன். எல்லா பேரும் தமிழ்நாடு பூரா அத்தனை பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர். எப்படி மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். அதான் வில்லியம் கேரி என்ன சொல்கிறாரு, தேவனுக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்யுங்கள், தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆண்டவரே எனக்கு காய்ச்சல் போகிற மாதிரி செய்யுங்க சாமி, ஆண்டவர் காடு வலிக்குது, நகை வலிக்குது, நகை வலி போகிற மாதிரி செய்யுங்க சாமி. இந்த மாதிரி அல்ப புத்தியாக இருக்காதீங்க. மிகப்பெரிய காரியங்கள். ஆண்டவரே நாங்கள் 5000 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணணும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் மிகப்பெரியவர்களாக இருந்து தேவனுடைய மகிமை உண்டாக்குறவர்களாக இருக்கணும். நாங்கள் ஒரு காலேஜ் கட்டணும், நாங்கள் அநேகருக்கு பயன்படும்படியாக மருத்துவமனை கட்டணும். எந்த விசுவாசிக்குமே எந்த விசுவாசம் வரல. வில்லியம் கேரி செஞ்சார். செராம்பூர் யூனிவர்சிட்டி இட் ஹாஸ் பீன் பாப்புலர் ஃபார் த பாஸ்ட் 200 years. வெளிநாட்டிலேருந்து வந்தார், பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, மனைவியும் செத்து போயிட்டாங்க. திரும்ப மறுமணம் செய்கிறார். இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேங்கிறாரு. யமுனை நதிக்கரையில், பிரம்மபுத்திரா நதிக்கரையில் மூங்கில் தோப்புக்குள்ளேயே நிற்கிறாரு. அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவனை பற்றி சொல்கிறார். சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலத்திற்கும், ஆங்கிலத்திலிருந்து சமஸ்கிருதத்துக்கும் மொழிபெயர்ப்பு செய்கிறார். சமஸ்கிருதத்துக்கு என்று ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் வில்லியம் கேரி. மொழி வடிவத்தை கொடுக்கிறார். இன்றைக்கி செராம்பூர் யூனிவர்சிட்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். பொறுமை முக்கியம். அந்த பொறுமை இல்லாதவாறு சாத்தான் செய்கிறார். மோசஸ் impatience robbed him of the trip of the Holy Land. மோசேக்கு பொறுமை இல்லை. தேவன் எழுதி கொடுத்த கட்டளைகளை போட்டு உடைச்சான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போக முடியாதுன்ட்டார். தேவனுக்கு விரோதமாக பொறுமை இல்லாமல் செய்கிற காரியங்கள் மிகப்பெரிய இச்சிக்கப்படத்தக்க ஆசீர்வாதத்தை அவர்கள் போயிட்டாங்க. தேவனுக்கு அவருடைய கைக்குள் அடங்கி இருங்கள். ஆபிரகாம்ஸ் impatience led to the birth of Ishmael, the enemy of the Jews. ஆபிரகாம் அவசரப்பட்டான். வேலைக்காரியை வச்சு நீ குழந்தைய பெற்றுக்கோ, ஒரு வேளை இப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்டியா? சாத்தான் வந்து சொன்னான், உனக்கு விஷயம் தெரியாமல் இருக்க, குழந்தைய பெற்றுக்கிறதுன்னு சொன்னால் சாராளுக்கும் உனக்கும் குழந்தை பெற்றுக்கன்னு சொன்னாரா? இல்லை, நல்லா யோசனை பண்ணிப்பார். அதனால் நீ இந்த மாதிரி இன்னொரு மனைவியை கட்டிக்கிட்டு நீ குழந்தை பெற்றுக்கோ, அப்படி நான் ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல தேவனுக்கு காத்திருப்பதை விட்டு விட்டான். பிரச்சனை வந்துருச்சு. அண்ட் பீட்டர்ஸ் impatience almost made him a murderer. பொறுமை இல்லாதனால தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்னை பிடிப்பாங்க, பிடிச்சி விசாரணை மண்டலத்துக்கு கொண்டு போவாங்க, அநேக பாடுகளை படுத்துவாங்க, அப்புறம் சிலுவையில் அறிவாங்க, 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன். எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார். அதனால் நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு போயிடுவீங்க, அதனால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, இப்படி தான் எழுதியிருக்கு. நானுமா போயிடுவேன், நீனும் போயிடுவேன். என்னங்க சொல்கிறீங்க? நான்லாம் போக மாட்டேன். எப்பா எல்லோரும் போயிடுவீங்க, அமைதியாக இரு, பொறுமையாக இரு. ஆனால் கேட்கல. பேதுருவுடைய இம்பேஷன்ஸ் என்னாச்சு? கிட்டத்தட்ட அவனை ஒரு கொலகாரனாகவே ஆயிடுச்சு. காதோடு வெட்டிவிட்டான். ஆண்டவர் அப்பயே அதிசயங்களை செய்கிறார். பத்தியத்துக்கு உள்ள போட பொறுமையாரு, அவன் காதை உள்ளே விட்டுச்சு. அப்படியே காது நார்மலாகிடுச்சு. அந்த நேரத்திலும் தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறார். அவசரப்படக்கூடாது. when Satan attacks us, சாத்தான் நம்மளை தாக்கும் போது it is easy for us to get impatient and run ahead of God and lose God's blessing as a result. நம்மளுக்கு பொறுமை இல்லாமல் போகும்போது நாம் தேவனுடைய காரியத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக ஓடி அவசரப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிற சூழ்நிலைக்குள்ளாக நாம் வந்து விடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அப்படியெல்லாம் காத்திருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்களா, விசுவாசத்தோடு காத்திருங்கள். திரும்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எதனா தவறு பண்ணியிருக்கேனா, உங்களுடைய பொறுமைக்காக நான் காத்திருக்கிறேனா, அல்லது நான் வேறு வழியாக போயிட்டேனா? ஆண்டவரே இதை எங்களுக்கு உங்களுக்கு சித்தமானால் செய்து தாரும். ஏற்ற காலத்தில் செய்வேன், தீவிரமாய் இதை நடப்பிப்பேன். இருக்கா? ஏசாயால எழும்பியை பிரகாசி, சீயோனை உன் மகிமையை வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவன் உங்களை கடுமையாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். when you find yourself in the furnace, go to the throne of grace and receive from the Lord of all grace you need to endure. உங்களுக்கு நெருக்கடிகள் வாழ்க்கையில் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஓடி போய் ஆண்டவருடைய சிம்மாசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எதை நீங்கள் எல்லாவற்றையும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தராகிய தேவனிடத்திலே நீங்கள் சமர்ப்பியுங்கள்.
அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு வெற்றியை அருளி செய்வார். Remind yourself that the Lord has a gracious purpose in all of this suffering and that He will work out His purposes in His time and for His glory. உங்களுக்கு பாடம் படிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பெரிய புத்தகத்தை குடித்து குருவி தலையில் பனங்காயை வச்சுருக்காங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி எல்லா பாடுகளும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எல்லாரையும் மாதிரி சினிமா பார்க்க முடியாது, எல்லாரையும் மாதிரி பொழுதை கழிக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் செய்யவே முடியாது. எல்லாரையும் மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் முடிவிலே நீங்கள் மகிமையாய் அறுப்பீர்கள். அதுக்கு நீங்கள் பாடுபடணும். நல்ல புத்தகத்தை தரவு பண்ணாதான் யூ வில் ரீச் 96%. யூ வில் அச்சீவ் வாட் எவர் யூ ஹவ் தாட் ஃபார். அப்போ தேவனுக்கு சித்தமானது செய்யணும்னா யூ மஸ்ட் சஃபர். தேவன் பாடுகளை அனுபவித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்களை சில பேர் நம்மளை முறுக்கி சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கான்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் கோயிங் டு ஃப்ளாரிஷ். எங்கள் வீட்டில் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, பெரிய இம்சையாக இருக்குங்க. என்னத்தையாவது ஒன்று சொல்லி நிம்மதி இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டோன்ட் வரி, வெயிட் ஃபார் த லார்ட். இது நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு அடையாளம். மிகுந்த நெருக்கடி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பெரிய விடுதலை இருக்க போதுன்னு அர்த்தம். அதான் ரொம்ப முக்கியம். பைபிளில் அதான் சொல்கிறேன். உங்களுக்கு சோதனைகள் எந்த அளவுக்கு நெருக்கி வருதோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீர்கள். அதனால் பொறுமையாக காத்திருங்கள். அதான் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்கிறார். தேவன் தம்முடைய காரியங்களை அவருடைய நோக்கங்களுக்காக அவரின் நேரத்திலே அவருடைய மகிமைக்காக உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். யூ ஆர் நாட் அ ரோபோட் காட் இன் த ஜாஸ் ஆஃப் அ ஃபேட். யூ ஆர் அ லவ்விங் சில்ட்ரன் ஆஃப் காட். நீங்கள் ரோபோட் கிடையாது. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கோம். இப்போ ரோபோட் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க? ஆர்மி ஃபுல்லாக ரோபோட். இப்போ என்னென்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா, ஒய் ஷுட் காஸ் ஹியூமன் கேஷுவாலிட்டிஸ். ஏன் மனிதர்களை போய் கொல்லணும்? அவன் துப்பாக்கி வச்சு தானே அங்கே சுடணும். அதுக்கு ரோபோட் ரெடி பண்ணிட்டோம்னா அது பாட்டு பூந்து அடிஞ்சு கீழே பூந்து மேலே போய் சுடும். சப்போஸ் ரோபோட்டை கொண்டுட்டு போகிறான், 3 லட்ச ரூபா தானே போட்டோம். மனிதர்கள் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட் வார்ஃபேர் எல்லாம் மாறி போச்சு. ட்ரோன் வருது இல்லையா? பைலட்லெஸ் ஃப்ளைட்ஸ், டார்கெட்டட் அட்டாக்ஸ், அப்புறம் கெமிக்கல் வெப்பன்ஸ் இப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க. டைபர்ஸ் இப்படி. யூ ஆர் நாட் ரோபோட்ஸ் காட் இன் த ஃபேட் ஆஃப் த ஜாஸ். போய் எங்கேயோ மிஷினுக்குள்ளே போய் மாட்டி செத்து போச்சுங்க ரோபோட். அப்படி கிடையாது. யூ ஆர் த லவ்விங் சில்ட்ரன் ஆஃப் காட், ப்ரிவிலேஜ் டு பி எ பார்ட் ஆஃப் ஒண்டர்ஃபுல் பிளான். தேவன் உங்களுக்கென்று ஒரு அருமையான ஜாதகத்தை எழுதியிருக்கிறார். நீங்கள் வெற்றி பெறுவதற்கென்றே அந்த உங்களுடைய வாழ்க்கையில் வரைந்திருக்கிறார். நீங்கள் வெற்றி பெறுவதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். தோல்வி உங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. யூ ஆர் த லவ்விங் சில்ட்ரன் ஆஃப் காட். தேவன் உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். என் பிள்ளைங்க நல்லா வரணும். எந்த தகப்பனாவது எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போக வேண்டிய நினைப்பாங்களா? அவங்களுக்கு நல்லா ஊட்டி விடுவாங்க, தேவையான நேரத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ இந்த பிள்ளை எப்படி வளர்க்குறாங்க? எல்லாம் தொடச்சி இந்த பிள்ளைக்கு நல்லா வாசனை போட்டு நல்லா ட்ரெஸ் போட்டு, ஏம்மா எனக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும், சாப்பிட மாட்டேங்கிறான், வாந்தி எடுத்துட்டான், வாய் தொடச்சி விடு, எல்லாமே செய்வாங்க. இதே மாதிரி தான் தேவன் நம்மிடத்திலே மிகவும் அன்பாக இருக்கிறார். பிள்ளையை தரையில் போட்டுட்டு அம்மா அங்கே போயிடுவாங்க. சரி, பாசம் இல்லாத தாயாக இருக்கா, தரையில் போட்டு போயிட்டா எவ்வளோ கொடூரமானவளாக இருக்கா. தரையில் போட்டால் தான் பிள்ளை உருண்டு அப்படி எட்டு வச்சு நடந்து போகும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் கையிலேயே தூக்கி வச்சா என்ன ஆகும்? சவள பிள்ளையா போய் தரையில் போடணும். அது எனத்தையாக இடித்து கடுக்கும், அப்புறம் வாயப்படும். அப்போ தான் பல்லு வளரும். கட்டையை எடுத்து கடிச்சிருக்குங்க கடிக்கும். இப்போ தான் நீங்கள் டீத்தர்ஸ் கொடுக்குறீங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டையை பிடிச்சி கடிக்கிறது, கட்டில் பிடிச்சி கடிக்க வேண்டியது. இப்படி கடித்தா தான் பல்லு வளரும். சே, அம்மா என்னடா இவ்வளோ மோசமானவளாக இருக்கா, அப்பாட்டு விட்டுட்டு போயிட்டா, அப்படி சொல்ல முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அன்பின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ரோபோட் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு சோதனைகளை அனுபவிப்பார். நீங்கள் அந்த சோதனைகளை வெற்றி பெறும்போது நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டு. There is a difference and you are part of a wonderful plan. Believe this. 2 தீமோத்தேயு 4:18 என்ன போட்டிருக்கு? The Lord will deliver me from every evil deed and will bring me safely to his heavenly kingdom. To him be the glory for ever and ever. Amen. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார்.
அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய காத்திருப்பு, உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக உங்களை மகிமைக்குள்ளே கொண்டு வந்து நடத்துவார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிமை உண்டு. மற்ற எல்லாரையும் விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை காத்திருக்கும் போது நிச்சயமாக ஆசீர்வாதமும் வெற்றியும் உண்டு. இஃப் யூ ஆர் ஹார்ட்டிங் மேக்கிங் எ ஸ்பெஷல் பாயிண்ட் டு டர்ன் ஃப்ரம் நெகட்டிவ் திங்கிங் டு த பாசிட்டிவ் ட்ரூத் ஆஃப் 2 Timothy 4:18. உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கா? டர்ன் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனத்தை நம்புங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், இஃப் யூ வாண்ட் டு வின் இன் யுவர் லைஃப், வெயிட் ஆன் த லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பாடுகளை எல்லாம் ஆண்டவரத்தில் சொல்லி நடக்கிறதே பார்ப்போம். தேவன் சில காரியங்களுக்காக நம்மளை தயார்படுத்தும் போது நாம் சில பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கி அதான பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் அதான படித்தோம். தேவனுடைய மகிமைக்காக மட்டும், ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இல்லை, அவரோடு கூட பாடுகளை அனுபவிப்பதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகளின் ஊடே தான் நாம் தேவனை பார்க்க முடியும், இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது சொல்ல நம்ம அதை செய்யவே இல்லைன்னா எப்படி நம்ம அது நடந்ததை நிரூபிக்க முடியும்? பாடுகள் இல்லாமல் அதை சாதாரண மனித விதமாக சொல்கிறாங்க, நோ பெயின் நோ கெயின். அதாவது வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் பலன் அடைய முடியும். கஷ்டமே படாமல் எப்படிங்க பலன் அடைய முடியும்? ஆனால் எல்லாருடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கிறது? சாமியை போய் கும்பிட்டுட்டு அந்த உண்டியில் ஒரு காணிக்கை போட்டு தட்சணை கொஞ்சம் கொடுத்துட்டா சாமி நம்மளை காப்பாற்றணும். இது ஒரு விதமான இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கையை மோகன் சி லாசர்ஸாக இருக்கட்டும், ஜெபிக்கும் கரங்களாக இருக்கட்டும், ஜெப கோபுரமாக இருக்கட்டும், இதே மாதிரி பல்வேறு மதவாதிகள் இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். பயன்படுத்தி கொண்டு 5000 கோடி, 50,000 கோடி, 1,00,000 கோடி ஏரோப்ளேன், இப்படி அவர்கள் தங்களுடைய சொத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். அவரோடு ஒட்டி கொண்டிருக்கிற சாருண்ணிகள் இருக்காங்களே, சின்ன சின்ன போதகர்கள், அவங்க 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு பிறகு கத்திட்டு கிடக்கான். ஒருத்தன் கொஞ்சம் வளர்ந்தவன் 50,000 வாங்குறான், 1 லட்சம் வாங்குறான். ஒருத்தன் இன்னும் அதை விட வளர்ந்தவன் 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறான். அவரோடைய ஒட்டுண்ணிகள் சாருண்ணிகள் பிஸ்னஸ் மாதிரி ஹையரார்க்கி வச்சு சம்பாதிக்கிறான். இதற்கு காரணம் என்னென்னா, மக்களுடைய மனது சாமியை கும்பிட்டு ஒரு 5000 ரூபா காசு கொடுத்தா நம்ம பிரச்சனைகளாக தீர்ந்து போயின்னு நினைக்கிறான். சோதனைக்கு எதிர்த்து நில்லாமல் இருக்கிறார்கள். இது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபியுங்கள், வெற்றி கிடைக்கும். 5000 ரூபா பணம் அனுப்பிலாம் வெற்றி கிடைக்காது. அதுதான் இன்றைய சிந்தனை. இஃப் யூ வாண்ட் டு வின் யூ கேன் வின், வெயிட் ஆன் த லார்ட். இதுதான் தேவனுடைய சித்தம். சரியா?